அனைவருக்கும் வணக்கம். இது கல்லூரி வீதி. தற்போது பாடசாலை மாணவர்கள் வருகை தருகிற அந்த நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான ஒரு நிலையில்தான் மாணவர்களுடைய வருகை இருக்குது. பாடசாலை விட்டு வருகிற மாணவர்கள் தண்ணியில் போகக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்குது. இன்னும் பாடசாலை விட்டு மாணவர்கள் கலைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அக்கரைப்பற்று ஆலையடி பொம்பு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கல்லூரி வீதியினுடைய நிலைமைதான் இது. ஏற்கனவே இது தொடர்பாகவும் முகநூல் வலைத்தளத்திலே ஒரு பதிவொன்றினை இட்டிருந்தேன். இதுவரையிலுமாக அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போதும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சிறுமழையாயினும் இங்கு வெள்ள நீர் வடிந்தோடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தால் தெரியும், பாடசாலை மாணவர்கள் வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இங்கே பிரயாணங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக கண்டும் காணாமல் இருக்கின்ற ஒரு போக்கொன்று காணப்படுகிறது. தயவு செய்து இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கண்ணு கட்டிய தூரம் வரை பார்க்கிற போது மாணவர்கள் செல்லுகின்ற இந்த பாதை வெள்ள நீர் வடிந்தோடாத நிலைமை காரணமாக கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து இதற்கான நடவடிக்கையினை பிரதேச சபை, அதே போன்று ஆலையடி பொம்பு பிரதேச செயலகம் உரிய அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைமையை தொடர்ச்சியாக அசமந்த போக்குடன் செயற்பட்டு கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கருத முடியாது. இன்னும் மாணவர்களுடைய நிலைமையை பார்க்கிற போது உண்மையில் ஒரு வேதனையை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. தயவு செய்து அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இல்லாவிட்டால் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கான இவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். சமூக அமைப்புகள், அதே போன்று உரிய நிர்வாகங்கள் இதற்கான ஒரு முழுமூச்சாக நின்று இந்த பிரச்சனையை ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.